அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஸ்கூல் திறந்து செகண்ட் டே. இன்றைக்கி பாப்பாவுக்கு லஞ்ச் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம அஃப்ரா குட்டியும் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் அம்மா வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாங்களே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து பக்கத்தில் உட்காந்தாச்சு. நடுவில் மேடமோட சவுண்டும் கேட்கும். இன்றைக்கி பாப்பாவுக்கு என்ன லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன்னா குட்டி இட்லியும் கார சட்னியும் தான். மினி இட்லி அப்படின்னு வந்துட்டு இந்த இட்லி ரொம்ப நாளாக செஞ்சு கேட்டுட்டு இருந்தா. எனக்கு என்னென்னா அந்த இட்லி தட்டில் வந்துட்டு குட்டி குட்டியாக இருக்கா, ரொம்ப குட்டியாக வந்துச்சு. ஆனால் இதோட பெரிய சைஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் சொல்லுங்கள். ஒரு சிஸ்டர் கார சட்னி நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் அதையும் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் வந்துட்டு என்னோட ரசம், அப்புறம் ப்ரௌனி எல்லாமே சேர்த்து இந்த வீடியோவில் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு கார சட்னிக்கு வருவோம். கார சட்னிலாம் பெரிய வேலையெல்லாம் கிடையாது. இருக்கிறதுல ரொம்ப ஈஸியான சட்னி நான் இப்படி தான் ரெடி பண்ணுவேன். ஒரு 2 வெங்காயம், 4 தக்காளி, ஒரு 5-6 வரமிளகா, ஒரு 10 பல் பூண்டு, அவ்வளோதான். கார சட்னி ரெடி ஆயிரும். எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு வதக்கினாலும் சூப்பராக வெந்துடும். நீங்கள் எம்பிட்டு காரம் சாப்பிட்றீங்களோ தகுந்த மாதிரி மிளகா சேர்த்துக்கோங்க. ஏன்னா கிட்ஸு சில பேர் வந்துட்டு காரம் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்கல்ல, அதனால தான். நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சோன்னு வைங்களேன், சூப்பராக இருக்கும். அதோட உளுந்து கூட நீங்கள் வறுக்கும் போது வறுத்துக்கலாம். ஆனால் சட்டுன்னு சிம்பிளாக செய்யணும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா அஃப்ரீன் அம்மாவுக்கு நான் வாங்கினேன் டிஃபன் பாக்ஸில் 2 வாங்கியிருந்தேன்ல. ஆனால் இதில் தான் நான் வந்துட்டு இன்றைக்கி பேக் பண்ணி சென்ட் பண்ண போகிறேன். சட்னியும் பார்த்தீங்கன்னா ஆறிடுச்சு. ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நேந்திர சிப்ஸும் பிஸ்கெட்டும் இருந்துச்சா, அதே வச்சு விட்டாச்சு. ஒரு பாக்ஸில் சட்னி, ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா குட்டி இட்லி. எம்பிட்டு குட்டியாக இருக்குது பாருங்களேன். இவ்வளோ குட்டியாக இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா வந்துட்டு ரொம்ப குட்டியாக இருக்குது. இப்படி தான் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். அதனால தான். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா குட்டி தோசை சுட்டு கொடுத்துலான்னு சொல்லிட்டு இந்த அடுப்பில் குட்டி தோசை சுட்டாச்சு. 2 தோசையை வந்துட்டு எக்ஸ்ட்ரா லஞ்சுக்காக வச்சுருந்தேன். ஏதாவது பாப்பா ஃபஸ்ட்டாக சாப்பிட்டுக்கணும்னு சொல்லிட்டு நாட்டு சக்கரை வச்சு அதையும் பேக் பண்ணியாச்சு. மேடம் பார்த்தீங்கன்னா அவங்க நோட்டில் எல்லாம் அவங்க பேர் எழுதிட்டு இருந்தாங்க. குட்டி மேடமாக எப்பயும் போல் தூங்கிட்டு இருந்தாங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா குட்டி இட்லியும் அழகாக அவிஞ்சிருச்சு. 2 பிளேட் வைக்கணும். ஏன்னா குட்டி குட்டியாக இருக்குல்ல, பாப்பாவுக்கு பத்தாது. அதனால் வந்துட்டு 2 பிளேட் வச்சுட்டு அந்த லஞ்சையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ லஞ்ச் பேக்கில் பேக் பண்ணணும்ல, அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் சொந்த வீடு இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா சிஸ்டர்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இது யாருக்குன்னு அப்படின்னு சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம என்னோடய ஹஸ்பண்டுக்கு. அஃப்ரீனாத்தா வந்துட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சுன்னா அஃப்ரீன் பாப்பாவுக்கு என்ன செய்கிறேனோ அதை கொடுத்து விட்டுருவேன். காலைல பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணாமல் இருப்பாங்கள்ல, அதனால மேடம்க்கு கையோட கையாக வந்துட்டு ஊட்டி விட்டாச்சு. அப்போ நம்ம கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும்ல. ஒரு 4 வாய் சாப்பிட்டுட்டு போனாங்கன்னா மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். அதனால தான். இது பார்த்திங்கன்னா அஃப்ரீனோட அத்தாக்காக பேக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா குட்டி தோசை மாதிரி சுட்டுட்டு, இந்த கார சட்னி பார்த்திங்கன்னா அந்த குட்டி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் கறி மசாலாலாம் அரைக்கணுமா, அதுக்காக எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். மிளகு, கிராம்பு, நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணுவோம்ல, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிச்சனையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஹாலையும் கையோட கையாக க்ளீன் பண்ணிட்டேன். மேடம் பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்களை தூக்கி தொட்டியில் போட்டுட்டு பெட்டையும் பார்த்திங்கன்னா நீட் பண்ணி விட்டாச்சு. நைட் ஃபுல்லாக என்னென்னு தெரியல, அஃப்ரா குட்டி அவ்வளோவா தூங்க மாட்டேங்கிறாங்க. ஒரே சுட்டி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நல்லா தூங்குறாங்க. சரி தூங்கட்டுன்னு விட்டுட்டேன். இங்கிட்டு பெட்டெல்லாம் நீட் பண்ணி விட்டாச்சு. அப்புறமா நான் சொல்கிறேன், அந்த கொஷினுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன். நீங்கள் சொந்த வீடு இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா சிஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்கல்ல, அதுக்கு அப்படியே ஆன்சர் சொல்லிடுறேன். ஃபீல் பண்ணியிருக்கேன் சிஸ்டர். இந்த வாடகை வீட்டிலேருந்து சேஞ்ச் பண்ணும் போது, சாமானெல்லாம் தூக்கி தூக்கி இறக்கும் போது, நம்ம என்ன சொல்கிறது, எந்த திங்ஸ் வாங்கினாலுமே யோசிக்கணும்ல, ஐயோ நம்ம வாடகை வீட்டில் இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். இருங்க டீ குடிச்சிட்டு மெதுவாக பேசலாம். நான் அக்கா குட்டியே எழுந்திரிச்சிட்டாங்க. அக்கா எங்கம்மா வேலைக்கு போயிட்டாளா? ஸ்கூலுக்கு போயிட்டாவா? வேலைக்கு போகக்கூடாது. ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அக்கா வேலைக்கு போயிட்டாங்க. அப்படியே மேடம்க்கும் பார்த்தீங்கன்னா 2 குட்டி தோசையை ஊற்றியாச்சு. அப்படி சொல்லி கண்டினியூ பண்ணலாம். அப்புறம் வந்துட்டு செவத்தில் கிறுக்குவாங்க தெரியுமா? நம்ம கிட்ஸ் வச்சுருக்கிறதுனால நம்ம பிள்ளைங்க செவத்தில் கிறுக்கும்போது ஒரு பயம் வரும். ஐயோ அவசனை திட்டுவாங்களோ அப்படி இப்படின்னு ஒரு பயம் வரும். இந்த மாதிரி நிறைய பயம் இருக்கும். மோஸ்ட்லி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு குட்டியோண்டு வீடு இருந்துச்சுன்னா அது ஒரு ஹாப்பியாக இருக்கும். என்ன சொல்கிறது, நம்ம சாப்பிட்றோமோ கொள்கிறோமோ இல்லையோ ரெண்ட் கண்டிப்பாக கொடுக்கணும். அந்த மாதிரி தான். இல்லை இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஃபீல் பண்ணியிருக்கேன் சிஸ்டர். சிம்பிளாக சொல்ல போனால் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம அஃப்ரா குட்டி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 5, 6, 7ன்னு. இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்துட்டு பருப்பு கடைஞ்சிட்டு ரசம் தான் வைக்க போகிறேன். அது பருப்பு வேக வச்சுட்டு நான் அப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு குட்டியாக அப்படியே ரெசிபி பார்த்துடலாம். பருப்பு வந்துட்டு ரேஷன் பருப்பு தான். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ரசத்துக்கு பார்த்திங்கன்னா அதுலேயே அப்படியே தக்காளி வேக வச்சாச்சு.
ஈஸியாக 2 in 1 வேலை முடிஞ்சிருச்சுல, கேஸ் கொஞ்சம் மிச்சம் பண்ணலாம்ல, அதனால தான். தக்காளி வந்துட்டு ஒரு கொதி கொதிச்சதுக்கப்புறமா எடுத்து வச்சாச்சு. பருப்பில் வந்துட்டு மெயினாக வந்துட்டு பூண்டு போடணும். ஒரு 10 பல் பூண்டை வந்துட்டு உரித்து போட்டிருக்கேன். இங்கிட்டு புளியும் ஊற வச்சாச்சு, தக்காளியும் வெந்துருச்சு. இப்போ ரசத்துக்கு வந்துட்டு அரைக்கணும்ல, அதெல்லாம் அரைச்சிடலாம். கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சோண்டு சோம்பு போடுவேன் நான், கொஞ்சம் மிளகு வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிடுவேன். ஏன்னா கொஞ்சம் நல்லதா உடம்புக்கு. பாப்பா வந்துட்டு சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஃபுட்டில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிடலாம்ல, அதனால தான். இப்போ இதை வந்துட்டு நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எப்பயுமே நான் ரசம் செய்யும் போது புளியோட குவான்டிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிடுவேன், தக்காளி கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிடுவேன். அது வந்துட்டு டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்குமா, அதனால தான். குறைன்னு அரைச்சதுக்கப்புறமா ஒரு முழு பூண்டு, 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி இதிலே போட்டு அரைக்கலாம். நான் வந்துட்டு கடைசியில் போட்டுக்கலான்னு விட்டுட்டேன். அதையும் பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாலாம் அரைச்சிடக்கூடாது. இது பார்த்திங்கன்னா நான் எப்படி வைக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ரசம் ரெசிபி போடுங்க சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு, அதனால தான். இப்போல்லாம் தக்காளி எங்கள் கையில் பிசையவே முடியறதில்ல, அதனால மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிட்டோன்னு வைங்களேன், இந்த மாதிரி அரைச்சிடும். இப்போ அதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, மிக்சியில் ஒட்டியிருக்கிறது நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதையும் கழுவி இதில் ஊற்றிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புளியை கரைச்சி ஊற்றணும். அஃப்ரா குட்டியோட சவுண்ட் அப்பப்போ கேட்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரசமே பார்த்தீங்கன்னா நிறையா டைப்பில் வைக்கலாம். தேங்காய் பால் ரசம், தக்காளி ரசம், பருப்பு ரசம், மிளகு ரசம், அந்த மாதிரி நிறையா ரசம் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பருப்பு ரசம் தான். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி போடணும். அப்படி எண்ணெயில் ஒரு 2 minutes வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம், இல்லைன்னா கரிஞ்சு போயிடும். சில டைம் ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு நம்ம மறந்துட்டோம்னா கரிஞ்சு போயிடும்ல, அவ்வளோதான். ஒரு 2 minutes வதக்கினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல தக்காளி புளியெல்லாம் சேர்த்து அதை வந்துட்டு ஊற்றிட வேண்டியதுதான். ரசத்தை வந்துட்டு சில பேர் கொதிக்க விடுவாங்க, மோஸ்ட்லி நிறைய பேர் கொதிக்க விட மாட்டாங்க, ஆனால் சில பேர் கொதிக்க விடுவாங்க. நானும் கொதிக்கலாம் விட மாட்டேன். நல்லா முறைச்சி ஒரு கொதிக்கிற ஸ்டேஜ் வரும்ல, அப்போ வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு கல் உப்பு யூஸ் பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட் வந்துட்டு குழம்புக்கு நல்லா இருக்கிற மாதிரி என்னோடய ஃபீலிங்கு. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சிடலாம், ஏன்னா பருப்பு வெந்த தண்ணியை வந்துட்டு இதில் ஊற்றணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பருப்பு ரசம்ல, அதனால தான். பருப்பும் பார்த்திங்கன்னா எங்கிட்ட நல்லா வெந்துருச்சு. அதில் தண்ணி இருக்கும்ல, பருப்பும் கொஞ்சோன்னு போட்டுக்கிறலாம். தண்ணி இவ்வளோ இருந்துச்சு எனக்கு, பருப்பு வெந்த தண்ணி, அதை வந்துட்டு ரசத்தில் ஊற்றிக்கிறலாம். உங்களுக்கு வேணால் கொஞ்சமாக பருப்பும் எடுத்து ரசத்தில் போட்டுக்கிறலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு புளிப்பு எல்லாம் செக் பண்ணிக்கிறலாம். உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா பெப்பர் போட்டுக்கிறலாம். பெப்பரை வந்துட்டு மிக்சியில் ஒரே ஒரு சுற்று விட்டுட்டு போட்டுக்கிறலாம். எனக்கு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. இங்கிட்டு பார்த்திங்கன்னா பருப்பும் ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ரசம் வைப்பேன். எப்படி வந்திருக்கு பார்த்திங்களா, டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். பருப்பு ரசம் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டும் எனக்கு சொல்லுங்கள். கடைசியில் வந்துட்டு கொத்தமல்லி தலை தூவியாச்சு. நான் வந்துட்டு பெருங்காயம் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன் ரசத்தில். பருப்பும் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு மலர்ந்துருச்சுல, இப்போ வந்துட்டு நம்ம கடைஞ்சிக்கலாம். மத்து இருந்துச்சுன்னா கடைஞ்சிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் லைட்டாக ஒரு சுற்றுருவேன், ஆனால் மத்தில் கடையில் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட மத்து இல்லாதனால நான் அந்த மாதிரி பண்ணிக்கிடுவேன். ரொம்ப சுற்றக்கூடாது, அப்புறம் ஒரு மாதிரி விழுன்னு ஆயிரும், டேஸ்ட் நல்லா இருக்காது. பருப்பை தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு நெய் பிடிக்குன்னா நீங்கள் நெய் கூட ஊற்றிக்கோங்க. சில பேருக்கு வந்துட்டு பிடிக்காதுல்ல, அவங்க வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு உளுந்த பருப்பு, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 4 வரமிளகா, இந்த மாதிரி பருப்பையும் நான் சுற்றி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்துட்டு தாளிச்சதுக்கப்புறமா இதை வந்துட்டு அதில் கொட்டிட வேண்டியது தான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதோடையே அப்படியே சாப்பாடு போட்டு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் வந்துட்டு ரெடி பண்ணி கொடுங்களேன், அவ்வளோ ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா சில கிட்ஸ்க்கெலாம் பருப்பு ரொம்ப இஷ்டமாக இருக்கும், ஏன்னா அதோட டேஸ்ட்டு தனியாக இருக்கும்ல, அதனால தான். அவ்வளோதான், நம்ம பருப்பும் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்துட்டு இதில் நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். சொன்ன மாதிரி பாப்பா கொடுக்குறீங்கன்னா கொஞ்சமாக பருப்பு எடுத்துகிட்டு நெய் அதில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னுமுமே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அடுப்பில் பார்த்தீங்கன்னா ஒலை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒலையும் வச்சுட்டேன். அதுக்குள்ளே எப்பயும் போல் நம்ம பாத்திரம் சேர்ந்துரும்ல, அதே மாதிரி பாத்திரமும் சிங்க் நிறையா சேர்ந்துருச்சு. கொஞ்சம் சிக்கன் இருந்துச்சு, சரி எதுக்கு அதை வேஸ்ட் பண்ணணும், அது ஃபீல் பண்ணும்ல, அதனால் அதையும் பரட்டி வச்சாச்சு. நம்ம வீட்டில் சிக்கனு முட்டை இல்லாமல் இருக்காது மோஸ்ட்லி. அப்படியே கிச்சனையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். கிச்சனில் ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அஃப்ரா குட்டியை குளிக்க வைக்கணும்ல, அந்த வேலை இருக்குது, வீடு துடைக்கிறது, அந்த மாதிரி சில பல வேலைகள் இருக்குது. மேடம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள், தூங்கி எழுந்திரிச்சோடனே தண்ணி தண்ணி குடிச்சிட்ருக்காங்க. குடிச்சு முடிச்சோன்னா அப்படியே கொட்டிடுவா. நமக்கு வேலை வைக்கிறது இவ வேலையாக வச்சுருப்பா தெரியுமா. அப்புறம் ஒரு ஆக்டிங்கை போடுவா பாருங்கள், அப்படி சிரித்து அப்படியே நம்மளை ஏமாத்துறது, கண்ணடிச்சு ஏமாத்துறது, இந்த மாதிரி பல டேலண்ட் நம்ம அஃப்ரா குட்டிக்குள்ளே இருக்குது.
என்னோட மூத்த பிள்ளை தான் பாவம். இந்த மாதிரிலாம் அதுக்கு ஆக்ட் பண்ண தெரியலை. இவள்கிட்ட அடி வாங்குறா, என்ன சொல்கிறது, இவ ஏதாவது செஞ்சுட்டு அவளை மாட்டி விட்டுறா. இந்த மாதிரி தான் ரெண்டாவதுலாம் வாலாக இருக்கும் போல இருக்குது. இவங்களோட இருக்கிறதுக்கே நமக்கு பொழுதே போய் முடிஞ்சிருது. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வடிச்சிட்டு சிக்கனையும் ஃப்ரை பண்ணியாச்சு. ஃப்ரீடமாக வந்துட்டு ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க. அவங்களோட லஞ்ச் பாக்ஸையும் அப்படியே வாஷ் பண்ணியாச்சு. மேடம் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. நமக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு நம்ம குக் பண்ணி கொடுக்குறோமே, வரும்போது டிஃபன் பாக்ஸ் காலியானால் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. அது மாதிரி தான் ஈவினிங் டைம் எப்பயும் போல டீயை போட்டாச்சு. எங்கே கோச்சிக்கிட்டியா? எப்படி கோச்சிக்கிட்ட? கோச்சிக்கிடுவாங்களுக்கும். ஹலோ, என்னம்மா கொடுக்கல அவ உனக்கு? ஏன் நீ பிள்ளைக்கு கொடுக்க மாட்டேங்கிற? பேசாத, போ சொல்லிடுவோம் கட்ட. நான் பேச மாட்டேன்னு சொல்லு. கோமா இருக்கே சொல்லிடு. கோமா இருக்கே அக்கா சொல்லு. சொல்லு. ப்ளீஸ் அக்கா தாங்க கேளு. ப்ளீஸ் அக்கா தாங்கக்கா. லவ் யூ அக்கா. கொடுத்துட்டாங்களா? தேங்க்ஸ் சொல்லு. திட்டினது சாரி சொல்லு அக்காட்ட. சாமி வா, மாஷா அல்லாஹ். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அவ்வளோதான் முடிஞ்சு. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேவரட் ப்ரௌனி ரெசிபி வந்தாச்சு. நான் ப்ரௌனி செய்வேன், இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த கிரிங்கிள் டாப் வரும்ல, அது மட்டும் மிஸ் ஆகும். இன்றைக்கி அது கூட மிஸ் ஆகாமல் சூப்பராக வந்துருந்துச்சு. நம்ம நார்மலாக அடுப்பில் செய்வோம்ல, அப்போ வந்துட்டு ஓரளவுக்கு தான் வரும். ஆனால் நம்ம ஓடிஜி ஓவனில் செய்யும் போது பர்ஃபெக்டாக வருது. இந்த டார்க் சாக்லேட் தான் நான் யூஸ் பண்ணேன். நான் வந்துட்டு 250 கிராம் யூஸ் பண்ணேன். அது வந்துட்டு 1/2 கிலோ சாக்லேட்டு. நான் வந்துட்டு 1/4 கிலோ யூஸ் பண்ணேன். அதோட என்ன சொல்கிறது, நம்ம சாக்லேட்டோட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் டேஸ்ட் கொஞ்சம் நல்லா வருது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம 1 பாட் ரெசிபி மாதிரி 1 பாட் ப்ரௌனி தான் செஞ்சிட்ருக்கோம். மிக்சிலே எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன். எந்த விஸ்க்கு அது எதுவுமே யூஸ் பண்ணலை. கொஞ்சமாக நாட்டு சக்கரை ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிட்டேன். இதை வந்துட்டு இப்போ நம்ம பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். பவுடர் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு முட்டை ஆட் பண்ணிக்கிறலாம். இன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு 3 முட்டை ஆட் பண்ணேன். முட்டை ஆட் பண்ண வந்துட்டு நல்லா என்ன சொல்கிறேன், நல்லா பீட் பண்ணணும். அப்போ தான் அந்த கிரிங்கிள் டாப் வரும்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வீடியோஸ் பார்த்து கற்றுக்கிட்ட சின்ன சின்ன டிப்ஸு. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். நல்லா பவுடர் பண்ணதுக்கப்புறமா முட்டையும் போட்டு கொஞ்சமாக அப்படியே நம்ம இது பல்ஸ் மோடு இருக்கும்ல, அதில் வச்சு நல்லா பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமியாக இருந்துச்சு. ப்ரௌனி செய்யும் போது என்னென்னா ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்திங்கன்னா நல்லா என்ன சொல்கிற மாதிரி ஜாலியாக இருக்கும். அதோட டெக்ஸ்சராக அதை வந்துட்டு பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா சடனாக பட்டரே நான் செக் பண்ணவே இல்லையா, அதை வந்துட்டு ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டிருந்தேன். அதுவும் வந்துருச்சு. அது வரதுக்குள்ளே நான் வெறுமனே பார்த்திங்கன்னா தண்ணியை வச்சுட்டு அந்த சாக்லேட்டை வந்துட்டு ஹீட் பண்ணிட்டேன். ஏன்னா கட் பண்ணுறதுலாம் நம்ம வீட்டில் இல்லையா, ஹீட் பண்ணால் உருகிடும்ல. அது மாதிரி கொஞ்சம் உருகினதுக்கப்புறமா பட்டரையும் போட்டுட்டு இறக்கி வச்சுட்டேன். பட்டரை வந்துட்டு ஃபுல்லாலாம் நான் மெல்ட் பண்ண விடலை. அந்த சூட்லேயே வந்துட்டு பட்டர் மெல்ட் ஆயிடுன்னு சொல்லிட்டு சாக்லேட்டை இறக்கி வச்சுட்டேன். இதில் என்ன போட்டிருக்கேன், நான் இப்போ 1 கப் வந்துட்டு மைதா மாவு, கொஞ்சமாக தான் நான் வந்துட்டு கொக்கோ பவுடர் போட்டேன். கொக்கோ பவுடர் அதிகமாகலாம் போடலை. அப்புறம் கொஞ்சோண்டு வெண்ணிலா எசன்ஸ், அவ்வளோதான். இதையும் இப்போ வந்துட்டு நல்லா நம்ம வந்துட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறலாம். ஆனால் சாக்லேட் போட்டதுக்கப்புறமா ரொம்பலாம் என்ன சொல்கிறது அரைக்கலாம் கூட நான் அரைக்கவே இல்லை. சாக்லேட் போட்டதுக்கப்புறமா கரண்டியை வச்சு சும்மா மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தேன். இப்போ அந்த பட்டர் வந்துட்டு அந்த சாக்லேட்டில் அந்த ஹீட்லேயே பார்த்திங்கன்னா நல்லா உருகிருச்சு. ஏன்னா கரண்டியை வச்சு கொஞ்சம் வந்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். நான் அரைச்சிட்டல அந்த மைதா மாவு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. மைதா மாவு, முட்டை, சர்க்கரை, வெண்ணிலா எசன்ஸு, கொக்கோ பவுடர், அது இப்படி தான் இருந்துச்சு. இங்கிட்டு பார்த்திங்கன்னா சாக்லேட்டும் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். சொன்ன மாதிரி இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். செய்யும் போது ஒரு மாதிரி சில்கியாக நல்லாயிருக்கும் அந்த மாவே. இப்போ இதை வந்துட்டு மிக்சியில் அப்படியே சுற்றிடக்கூடாது. ஏன்னா சாக்லேட் ஊற்றினதுக்கப்புறமா நம்ம ரொம்ப வந்துட்டு இது பண்ணக்கூடாது, அது வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் வந்துட்டு கரண்டியை வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கா, நெக்ஸ்ட் இந்த ஸ்டேஜில் இருந்துச்சு. அப்புறம் நல்லா டார்க் கலரில் சூப்பராக வந்துருந்துச்சு. இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா நான் பியூரான டார்க் சாக்லேட் வச்சு செஞ்சுருக்கேன். பியூரான்னு தெரில, நான் யூஸ் பண்ணதெல்லாம் பார்த்திங்கன்னா சும்மா நம்ம கடையில் விற்கும்ல அந்த டார்க் சாக்லேட் பாதி இருக்குமே, 50% டார்க் சாக்லேட், அதை
தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் சாக்லேட் ப்ரௌனிக்கு யூஸ் பண்ணுவாங்களே அந்த டார்க் சாக்லேட் வாங்கி யூஸ் பண்ணேன். பார்க்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அதை வச்சு நான் கொஞ்ச நேரம் அப்படியே விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி சில்கியாக அது இந்த மாதிரி ஊற்றும் போது அப்படியே ரிப்பன் மாதிரி அழகாக வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் நம்ம எதில் பேக் பண்ண போகிறோமோ அதில் வந்துட்டு பட்டர் பேப்பர் போட்டுட்டு மேலே லைட்டாக பட்டரோ கீயோ வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறலாம். கொஞ்சம் செட் ஆகிக்கிறோம். அதனால தான் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மிக்சரை அந்த ப்ரௌனி மிக்ஸை வந்துட்டு இதில் ஊற்றிடலாம். அப்புறம் குட்டி மறுபடியும் பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவங்கள வச்சுட்டு ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே ஒரு வழியாயிடுது. இப்போ எல்லாத்தையும் ஊற்றினதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்துட்டு நான் சாக்லேட் வந்துட்டு மேலே போட்டேன். இது ஒயிட் சாக்லேட் வேணுனாலும் போட்டுக்கலாம், நட்ஸ் வேணுனாலும் போட்டுக்கலாம். நான் வெறும்னா இந்த சாக்லேட் மட்டும் தான் போட்டேன். நான் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் செஞ்ச ப்ரௌனிலே பார்த்தீங்கன்னா இதுதான் என்ன சொல்கிறது நல்லாயிருக்கும். பட் இது வந்துட்டு பர்ஃபெக்டான என்ன சொல்கிறது நம்ம கடையிலலாம் சாப்பிடுவோம்ல கொஞ்சம் காஸ்ட்லியாக சாப்பிடுவோம்ல அந்த ப்ரௌனி டேஸ்ட்டில் சூப்பராக இருந்துச்சு. எப்படி வருது? எப்படி இப்படி அவனை யாருமா திட்டினா? அவ இவெல்லாம் பேசக்கூடாது. அக்கான்னு சொல்லு. எந்த அக்கா? பக்கத்து வீட்டு அக்காவா? என்ன பண்ணாங்க? அடிக்கிறாங்களா? ஏன் ஏன் பிள்ளைய அடிச்சாங்க தங்கத்தை? எப்படி எப்படி அடிச்சாங்க? அப்படியே கோபப்படுறாங்க. அவங்க பேர் என்ன? பக்கத்து வீட்டு அக்கா பேர் என்ன? அந்த அவனை அடிச்சாங்களே அந்த பாப்பா பேர் என்ன சொல்லுமா? கோசாவுக்கு கூடாது, அடிப்பேன். ஏய் சரி, உன்னை அடிச்சிச்சுல அந்த பாப்பா பேர் என்ன? ஏய் அந்த அக்கா பேர் என்ன தங்கம்? ஜெய் என்ன? என்னம்மா என்னம்மா பண்ணாங்க? பாப்பா அடிக்கிறாங்க. விளையாட்டுக்கு வேற சேர்த்துக்க மாட்டுறாங்க. என்னம்மா ஒரே கவலையா இருக்கா? அப்புறா குட்டி சோகமாயிட்டா வரேன். விளையாட்டு சேர்த்துக்க மாட்டாங்களா தங்கத்தை? யார் சேர்த்துக்க மாட்டா? அவ இவன் சொல்லக்கூடாது. அவங்க யார போட்டிச்சுன்னு அவ்வளவுதானே? என்னையில யார பார்த்து போடின்னு சொன்னேன். இப்படி தெரிஞ்சாகணும். கோசு கடிக்கிட்டு நல்லா சாரி சொல்லு. அக்காவெல்லாம் போடி சொல்லக்கூடாது தங்கம். ஐயோ போனடி கதையா வளர்ற. சொல்லக்கூடாது, அடிப்பேன் அம்மா. ஏய் கதவை மூடி இருக்கு. யாரை பார்த்து போடின்னு சொல்றேன். பயந்தாங்கொழி பக்கோடா. போனதுக்கு அப்புறம் தான் வீர வருது. பாவா வர சொல்லுவா, காட்டு பூனி வர சொல்லுவா. ஏய் படி தூங்கலாம். குட் நைட் சொல்லிடு எல்லாருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். தூங்கும்போது வந்து வா சொல்லு. அல்லாஹும்ம சொல்லு தங்கம். ஏய் அஃபின் தூங்கும்போது சொல்லி கொடுத்தாங்க. சிக்கி அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிடுமா. சூப்பராக பேக் பண்ணி எடுத்தாச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக கிரிங்கிள் டாப் வந்திருக்கு. செம்ம சாக்லேட்டியாக சூப்பராக இருந்துச்சு. மேடம் பார்த்தீங்கன்னா விளையாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க, அடிக்கிறாங்கன்னு ஒரே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தேன் நம்ம அஃப்ரா குட்டி. அஃப்ரீன் அம்மா கூட விளையாடுறவங்களாம் பார்த்தீங்கன்னா பெரிய பிள்ளைங்க. மேடமை சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு ரொம்ப கோவம் மேடம்க்கு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? வேறு அடித்து வேற விட்டுடுறா அவங்கள. அதனால் சரின்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணிவிட்டு உட்கார வச்சாச்சு. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். எனக்கு வந்துட்டு ஒரு 1 hour ஆச்சு குக் ஆகிறதுக்கு. அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் ஆறினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். பார்க்கவே எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா சைட்லலாம் நம்ம ஓப்பன் பண்ணணும்னு வைங்களேன் அவ்வளோ சாக்லேட்டாக சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். சுகரோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க? சில பேர் வந்துட்டு ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவாங்க. அது தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரையும் நாட்டு சர்க்கரையும் மற்ற எல்லாமே இந்த அளவு தான் நான் ஆட் பண்ணேன். மைதா மாவு பார்த்தீங்கன்னா 1 கப் தான் ஆட் பண்ணேன். எனக்கு வந்துட்டு அந்த சாக்லேட்டோட ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும்காக குட்டி கப்பில் 1 கப் மட்டும்தான் ஆட் பண்ணேன். ரொம்பலாம் மாவு ஆட் பண்ணலை நான். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? செம்மையாக இருக்குல்ல. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரௌனி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இன்ஷால்லா வந்துட்டு செஞ்சு கொடுக்குறேன்.
ரொம்ப தூரமாக இருக்கிறவங்களுக்குலாம் நான் வந்து சென்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா சம்டைம்ஸ் கெட்டுடுச்சுன்னா கஷ்டம்ல. அதனால் பக்கத்தில் ஒரு நாளில் போயிடும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும் நான் சென்ட் பண்ணுறேன். லோக்கலில் வந்துட்டு நான் பீஸா கூட சென்ட் பண்ணுறேன். 1 பீஸ் 30 ருபீஸ்க்கு சேல் பண்ணலான்னு இருக்கேன். யாருக்காவது வேணும்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் சத்து மாவு வேணும்னாலும் சொல்லுங்கள். சத்து மாவு ரெடி பண்ணியாச்சு. கறி மசாலா வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். எல்லாமே பார்த்திங்கன்னா நான் எந்த ப்ரிசர்வேட்டிவுமே போடலை. அப்புறம் நம்ம ஃபுட் லைசன்ஸும் எடுத்தாச்சு. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட வாங்கிக்கலாம். அவ்வளோதான். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு கொடுக்கணும். சுட சுடவே நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும்ல, கட் பண்ணணும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் எனக்குமே. சூடாக இருக்கும் போதே கட் பண்ணி பாப்பாவுக்கு கொடுத்துட்டேன். அப்புறம் ஆறுனதுக்கப்புறமா இதெல்லாம் கட் பண்ணேன். இதுதான் பார்த்திங்கன்னா மறுநாளுக்கு வந்துட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸாக கொடுத்து விட்டுருந்தேன். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நான் செஞ்ச ப்ரௌனி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் வந்துட்டு ஸ்க்ரீனில் போடுறேன். ப்ரௌனி, சத்து மாவு, கறி மசாலா இது 3மே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்குது. ப்ரௌனி மட்டும் ரெடி பண்ணி கொடுக்கணும். இருக்குன்னா பழசை கொடுத்துருன்னு நினச்சிடாதீங்க. ப்ரௌனி மட்டும் புதுசாக ரெடி பண்ணணும். 2 மசாலாவும் அரைச்சாச்சு. பண்ணி தரேன் தங்கம். எவ்வளோ சாக்லேட்டு சூப்பராக இருந்துச்சுல தங்கம்? எப்படி இருந்துச்சு? பண்ணி தரேன் தங்கம். எம்மியாக இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு வேணுமா கேளு. அவங்களுக்கு கொடுப்போம்மா ப்ரௌனி? செஞ்சு கொடுப்போம்மா? சரி பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.